இப்படி எல்லாம் செய்கிறது தான் சொல்றோம். ஏன் புள்ள வர வேண்டும்? யாரை போல தெரியுமா? முஹீத்தீன் ஆண்டவர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போல. ஏன் புள்ள எப்படி வரணும்? இமாம் ஷாஃபியை போலாக வேண்டும். என்னுடைய புள்ள எப்படியாக வேண்டும்? இமாம் அஹ்மத் அபூ ஹனீஃபாவை போலாக வேண்டும். என்னுடைய பிள்ளை இன்னும் அவுலியாவை போலாக வேண்டும். ஆனால் அவர்களை போலெல்லாம் ஆக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஆனால் அது முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜிலானிய அவருடைய பாப்பாவை போல நானாக என்று ஆசையாக இருக்கிறது. இமாம் ஷாஃபியுடைய தாய் தந்தையை போல என்னுடைய குடும்பமாக என்று ஆசையாக இருக்கிறது. என்ன நான் மாற்றிக்கொள்ள விருப்பமில்லை, என்னுடைய புள்ளமாக என்று ஆசை இருக்கிறது. இது நடக்காத காலம். இது நடக்காத காலம். உங்களுடைய குழந்தை குர்ஆனுடைய ஹாஃபிஸாக இருக்க வேண்டுமா? ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோங்க. அன்பான சகோதரர்களே, பிரியார்களே, மிஸ்ர் நாட்டில் வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு மகான் சொன்னார், குழந்தைகளை ஆளுங்களை ஹாஃபிஸ்களை ஆக்குவதான் மதரசாக்கள் அனுப்ப வேண்டும். அது கிட்ட சொல்லுவாங்க, மதரசாக்கள் நபியுடைய காலத்தில் இருந்ததா என்று கேட்டால் சரித்திரத்தில் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு குழந்தையும் நபியுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மணமுடிப்பதற்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை நூருல் மன்சூர் இமாம் சுயூத்தி எழுதுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருக்கு காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல குஞ்சூடு விளையாடுறாங்க. குஞ்சூடா சின்ன புள்ள விளையாடுது. செவட்டை கழிக்கிறது, குடிக்கிறது, கையாக்குது, சாலம் செய்து இந்த புள்ள விளையாடி கொண்டே இந்த புள்ளக்கு தெரியாம இந்த புள்ள குர்ஆனை ஆயத்து என்ன ஆயத்து சயஹுஸபுல் ஜம்உ வயுவல்லூன துர் வலிஸ்ஸாஅத்து மௌஇதுஹும் வஸ்ஸாஅத்து அத்ஹா வஅமர். இந்த ஆயத்து ஏதோ நேரத்தில் வருது. அடுத்த நாள் காலையில அந்த சின்ன புள்ள குர்ஆனை ஓதுது. இத கேட்கிறான் அபூஜஹல். அவட காதுல போகுது. அவன் எழுதி பார்க்கிறான், யாரை பைது பார்த்தா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அபூபக்கருடைய மகள். அவர் சொன்னார், எடுத்தோடனே இந்த புள்ளைய பார்த்து வாப்பட பைத்தியம் புள்ளைக்கு பிடிச்சி. நான் சொல்றேன், வீட்டுக்குள்ள குர்ஆன் ஓடப்படுகிறது, பச்சில பாலகுஷ வாயினால் குர்ஆன் வெளியாது. இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெரிய ஆளும் சொன்னார், உங்களுடைய குழந்தைகள் குர்ஆனை பேச வேண்டுமா? ஒன்றை மட்டும் செய்வோம். என்ன செய்ய தெரியுமா? உங்களுடைய மனைவி குர்ஆன் ஓதுற சட்டத்தில் உள்ள தூங்குவோம். மனைவி என்ன செய்தார்? குர்ஆனை விரித்து வைத்து சூரா யாசீனையும் சூரா வாக்கியாவையும் சூரா சஜதாவையும் சூரா முல்கையும் சூரா ரஹ்மானையும் திருப்பி திருப்பி ஓதிக்கொண்டே இருக்கிறார். அந்த வித்தரை அப்படியே அந்த சட்டத்திலுள்ள தூங்குது. காலையில புள்ள எப்படி எது போட தெரியுமா? பாப்பா தஹஜ்ஜத்துக்கு எழுதி தொழுது விட்டு தஹஜ்ஜத்துடைய தொழுகையை முடிச்சு கொண்டு விட்டு குர்ஆனை விரித்து வைத்து அந்த குர்ஆனை பார்த்து ஓதுகிறார். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. குர்ஆனை விரிச்சு சொல்றாரு. அந்த குர்ஆனுடைய சத்தத்தை